பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மடியோடு உலோகம் ஆனந்தத்தின் எல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. வட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே காசு வேணும். எங்கே எப்போ வைக்கலாம்? 7ஆம் நாள் வைப்போமா இல்லை 16ஆம் நாள் வைப்போமா? நீங்கள் சொன்னால் தான் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லும்போது கரெக்டாக இருக்கும். நீங்கள் சொல்லிட்டியே முடிவு பண்ணிட்டீங்கன்னா நான் என் அக்காவுக்குலாம் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன். நீங்களும் உங்கள் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. ஆமாம் ஆமாம் கோமு, அது முடிவு பண்ணுவோம். அந்த ராக்கு வந்து கண்ட தண்ணி ஊற்றட்டும், ஊற்றி பாப்பா உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னென்னு பேசுவோம். ஆமாங்க, அதுவும் சரிதான். அந்த ராக்கு வரட்டும். எங்கே அந்த ராக்கு இன்னும் காணா? அம்மா அந்த வராங்க பாரு, அத்தையும் பிங்கியும். வாழ ராக்கு, என்ன ஆடி இருந்து வந்துக்கிட்டு இருக்கா? சீக்கிரம் வா. அட ஏன் கோமு, இதான் வந்துட்டேல்ல. எங்கே என் மருமக என்ன விஷயம்னே சொல்லாமல் என்னை தரன்னு அங்கேருந்து கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வருதுங்கிறேன். நானும் அங்கேருந்து கேட்டுக்கிட்டே வரேன். என்னம்மா எதுக்குமா கூப்பிட்டுச்சு அத்தாச்சி? சும்மா கூப்பிடாதேம்மா, யாருக்கு முடியலையம்மா, என்னம்மான்னு கேட்டு வரேன். ஒன்றும் சொல்லாமல் தரத்தன்னு நீங்கள் வாங்கத்தேன்னு தரத்தன்னு முடிச்சு இழுத்துட்டு வருது. ஆமாம், சரிங்க குடும்பமாக உட்காந்து ரோட்டில். என்ன அண்ணாத்த, என்ன ஹோட்டல் போலையா? எப்போவும் ஹோட்டல் போகிறேன்னு கண்ணு முழிக்கிறதுக்குள்ளே பறந்துருவிய. இன்றைக்கி என்ன இங்கே உட்காந்து கதை அடிச்சிட்டு இருக்கியா குடும்பமா? அட ஏம்மா நீ வேற. ஏன் ராக்கு, விஷயம் இல்லாமல் உன்னை கூப்பிடுவானா ராக்கு? உன் மருமக பெரிய மனுஷியாக இருக்கா, அதுக்கு தான் உன்னை கண்ட தண்ணி ஊற்றுறதுக்கும் ஒரு அத்தைக்காரி ஊற்றணும்ல, அதனால தான் உன்னை கூப்பிட்டேன். அடடே, என் மருமக வயசுக்கு வந்துட்டாளா? பரவாயில்லையே, எவ்வளோ சந்தோஷமான விஷயம். இதெல்லாம் நீங்கள் முதல்ல சொல்லி என்னை கூப்பிட்டு அமைச்சிருக்கணும். எதுவுமே சொல்லாமல் அவள்கிட்ட சொல்லிவிட்டு அந்த குட்டி கதார தரனே நீ அங்கேருந்து இழுத்துக்கிட்டு வருது. இப்போ எங்கே என் மருமக எங்கேயோ வச்சிருக்கிய? அத்தை அவள் ரூமில் தான் இருக்கா, வாங்க போவோம். வாமா முதல்ல போய் என் மருமகளை பார்ப்போம். வாங்க எல்லாரும். ஐயா அம்மா, அக்கா பெரிய மனுஷியாக இருக்காளா? ஏய் அப்போ நிறைய சாக்லேட்டு, நிறையா ஸ்வீட்டு, நிறையா பலகாரமும் சாப்பிட்லாம். ஏய் ஜாலி. பார்த்தீங்களா உங்கள் மகளை? நான் என்ன இங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், என்ன ஒன்று ஏது ஒன்றும் தெரியாமல் நின்றுட்டுருக்கேன். இவளுக்கு சாக்லேட்டு பலகாரம் திங்கிறதுக்கு இவ்வளோ குஷி அவளுக்கு. குழந்தை இல்லைம்மா. சரிம்மா, நான் அத்தையோட போகிறேன், வாங்க. இருட்டி நானும் வரேன். வாங்கம்மா வாங்க, போயிட்டே இருக்கேன். அப்பா சிட்டா பறந்துருதுங்கப்பா. ஏங்க நான் போய் பார்த்துட்டு மகளுக்கு கண்ட தண்ணிலாம் ஊற்றி உட்கார வச்சுட்டு வரேன். நீங்கள் அதுக்குள்ளே உங்கள் தங்கச்சிக்கு யாருக்கு சொல்லணுமோ சொல்லிடுங்க. என்ன ஆத்தி, என் மருமகளை ஏன் இப்படி கீழே உட்கார வச்சிருக்கீங்க? ஆமாத்த, இந்த டைம்லாம் பெட்லாம் உட்காரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அம்மா, அதனால தான் கீழே உட்கார வச்சுருக்கேன். அட ஏம்மா, நீ எந்த காலத்தில் இருக்க? இந்த காலத்து பொண்ணு தானே நீ. இப்போ இதெல்லாம் யார் பார்க்குறா? ஏந்திரி மருமகளை, ஏந்திரி. என் அழகு ராசாத்தி. வா போய் உனக்கு கண்ட தண்ணி ஊற்றி முதல்ல உட்கார வைப்போம். இந்த ட்ரெஸ்ஸோட எவ்வளோ நேரம் இருப்பா? வா. ஏன் தாச்சி, எங்கே உட்கார வைக்கிறது? எங்கே விசேஷம் பண்ணலான் இருக்கிய? இங்கேயே கண்ட தண்ணி ஊற்றி இங்கேயே உட்கார வச்சுருவோமா? எங்கேயோ என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் சொல்லுங்கள். இல்லை ராக்கு, இங்கே இல்லை, பழைய வீட்டில் தான் பாப்பா கண்ட தண்ணி ஊற்றி அங்கே தான் உட்கார வைக்கணும். இந்த சாந்தி உமாக்கெலாம் ஃபோன் பண்ணியிருக்கேன், வரேன்னு சொல்லியிருக்காங்க. வரட்டும், வந்தோடனே நம்ம போகலாம். சரி அவங்க வரட்டும். நீங்கள் ஃபோன் பண்ணி அங்கே வர சொல்லி பழைய வீட்டுக்கு வர சொல்லிடுங்க. நம்ம அப்படியே போய் நிற்போம், எல்லாமே ரெடி பண்ணி வைப்போம். அவங்க வரட்டும், கரெக்டாக இருக்கும்ல டைமு. அதுவும் சரிதான் ராக்கு, நீங்கள் போயிட்டே இருங்க. நான் ஃபோன் பண்ணி அவங்க 2 பேரும் இங்கே வர சொல்லிட்டு அப்படியே பின்னாடியே வரேன். சரி நீங்கள் சொல்லிவிட்டு வாங்க, நான் பிள்ளைய கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். சரி ராக்கு, பின்பக்கமாக கூட்டிகிட்டு போ, அப்போ தான் 2 எட்டு எடுத்து வச்ச உடனே வீடு வரும். சரி தாச்சி, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் போய் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வாங்க, நாங்கள் போகிறோம். மருமகளே போகலாமா? போகலாத்த. டேங்கப்பா, என் மருமகளுக்கு என்ன வெக்கம். உடனே என் மையனை கூப்பிட்டு வந்து கல்யாணம் தான் பண்ணி வச்சிடணும் போல இருக்குது. அத்தை சும்மா இருங்க. சரி முதல்ல கண்ட தண்ணி ஊற்றி விசேஷத்தை ஸ்டார்ட் பண்ணி வைப்போம். அதுக்கப்புறமா இந்த விசேஷம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என் மையனுக்கும் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவோம். என்னம்மா? என்ன இவ்வளோ நாள் எனக்கு கல்யாணம் வைக்கணும் சொல்லிட்டு இருந்தீங்க உங்கள் மையனை, இப்போ என்னடா இவளை கல்யாணம் வைக்கணும்னு சொல்றியே? என்ன கதை உங்கள் கதை அத்தை?
அடி ஏன் அப்படி போட்டி போடுறிய? என் மையன் அழகன்றக்கா எல்லாரும் போட்டி போடலாமா? சரி, முதல்ல இவ கல்யாணம் பண்ணட்டும், அப்புறம் நீ கல்யாணம் பண்ணிக்க. ம் ரொம்ப ஆசை தான் உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிக்க நீங்கள் வரிசையில் நிற்கிறாங்க. போங்க தே நீங்கள் வேற. ஏன்டி என் பையனுக்கு என்னடி? உங்கள் பையனை கல்யாணம் பண்ணால் நான் இடுப்பில் தான் தூக்கி வச்சுட்டு போகணும். சும்மா இருங்க தே. எப்பா வாயாடி, சரியான வாயாடிப்பா. சரி வாமா போகலாம் காயு. அத்தாச்சி இப்படி வழியை விட்டு நில்லுங்க, பாதையில் என்ன இப்படி போகிறது? தள்ளி நில்லுங்க அத்தாச்சி, என் மருமகன் கூப்பிட்டு போய்க்கிறேன். அடா ஆத்தா போ ஆத்தா நீ ஆட்டு. வித்தியா நீ வாமா தங்கச்சியை கூட்டிகிட்டு. ம் சரித்தா நீங்கள் போங்க, பின்னாடியே வரோம். என்ன அத்தாச்சி ஊற்றிடுவோமா? நல்ல நேரம் தானே இது. ஆமால ராக்கு, நல்ல நேரம் தான் இது. ஊற்றி விடு. சரி சரி அத்தாச்சி. ஏலா மக்கு. ஏல ராக்கு, யாரை மக்குன்ற? ஆமாம் நீ தான் பெரிய மக்கு, மூதேவி. மக்கு எடுத்து கொடுன்னு சொன்னேன் மூதேவி. ஓ மக்கு எடுத்து தர சொன்னியா? சரி சரி எடுத்துறேன். நான் கூட பயந்துட்டேன் என்னையே மக்குக்குன்னு சொல்றியோன்னு. ஏல தெரிஞ்ச விஷயத்த யாருன்னா திரும்ப திரும்ப சொல்லுவாங்கல்ல, நீ தான் மக்குன்னு தான் இந்த ஊருக்கே தெரியுமே, அப்புறம் என்னத்த திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிட்டு. நீ வாயை மூடுற ராக்கு, மேலே தண்ணியை ஊற்று. அடுத்து சாந்தியக்கா வாங்க, வந்து நீங்கள் ஊற்றுங்க. வரேன் ராக்கு. ஏல உமா, அடுத்து நீ தான் வந்து ஊற்றுவா. சரி ராக்கு. ராக்கு அப்படியே அந்த ரூம்ல கொண்டு வந்து உட்கார வை ராக்கு. சரி சரி வரேன் அத்தாச்சி. போங்க, நீங்கள் முன்னாடி போங்க, பின்னாடி கூட்டிகிட்டு வரேன். சரிம்மா. வித்யா வீட்டுக்கு போயிட்டு தங்கச்சிக்கு தேவையான எல்லாமே அங்கே எடுத்து வச்சிருக்கேன் பாரு. அப்படியே எடுத்துட்டு வாம்மா. ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன், அப்படியே எடுத்துட்டு வா. சரிம்மா, நான் போய் எடுத்துட்டு வரேன். அக்கா இரு, நான் வரேன். ராக்கு சாந்தி உமா 3 பேர் கூட்டிகிட்டு போய் உட்கார வைங்க போங்க. அக்கா அவள் தானே அத்தை முறை, அவள் கூட்டி கொண்டு போய் உட்கார வைக்கட்டும். நாங்கள் இப்படி நிற்கிறோம், உட்கார வச்சுட்டு வரட்டும். ஆமாக்கா அவள் தானே அத்தை முறை, அதனால அத்தைக்காரி அவள் தான் உட்கார வைக்கணும். நாங்கள் அப்படி நிற்கிறோம், போய் உட்கார வச்சுட்டு அவள் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் மாற்றி வச்சுட்டு வாங்க போங்க. சரிம்மா ராக்கு, அப்போ பிள்ளைய கூட்டிகிட்டு வா. ஈரத்தில் ரொம்ப நேரம் உட்காந்துருக்கு பாவம். சரி அத்தாச்சி. எந்த ரூமு? இது ஏற்ற மாதிரி இருக்குல்ல, அந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு வா ராக்கு. மருமகளே அப்படியே எழுந்திரிச்சு அத்தையோட வா, ரூமுக்கு போவோம். சரித்தா. ஆத்தி காயுக்கு வெக்கம்ல பயங்கரமாக இருக்கு. பின்ன இருக்காதாக்கா? வாமா வா வா போமா, போய் உட்காரு போ. சரித்தா. அத்தாச்சி பிள்ளைக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க, போய் குளிச்சுட்டு அந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரட்டும். வித்யாவை அனுப்பி விட்ருக்கேம்மா, இந்த எடுத்துகிட்டு வருவா. அம்மா நான் சுடிதாரே போட்டுக்கிறேம்மா, எனக்கு தாவணிலாம் வேணாம்மா ப்ளீஸ்மா. அதெல்லாம் இல்லைம்மா, தாவணி போட்டிருந்தாலே வந்து பார்க்குறவங்களுக்கு லட்சணமாக இருக்கும். ஏன்னா பார்க்குறதுக்கெலாம் ஆள் வருவாங்க, அதனால் நீ தாவணியே போட்டுக்கம்மா. அம்மா ப்ளீஸ்மா, நான் தாவணிலாம் கட்டினதே இல்லைம்மா, நான் சுடியே போட்டுக்கிறேம்மா. அத்தாச்சி பிள்ளை தான் அவ்வளோ சொல்லுதில்ல, இப்போலாம் யார் தாவணி பாவடையெல்லாம் கட்டிகிட்டு இருக்கு, சுடிதாரே போட்டு இருக்கட்டும். ஆனால் ராக்கு ஊராளுக்கு அப்படிலாம் நினைப்பாங்களா? இங்கே சுடிதாரை போட்டு இருக்குது வயசுக்கு வந்த பிள்ளைன்னு நினைப்பாங்க. ஒரு தாவணி பாவடையை கட்டிகிட்டு இருக்கட்டும் அந்த ஒரு வாரத்துக்கு, அப்புறம் யார் இவ்வளோ தாவணி பாவெல்லாம் கட்ட சொல்கிறா? அதுக்கப்புறம் சுடிதாரே போட்டுக்கட்டும். அத்தாச்சி நீங்கள் சும்மா இருங்க, ஊருக்காரன் எல்லாத்துலேயும் தான் பல்ல போட்டு பேசுவாங்க, அதெல்லாம் நம்ம கண்டுக்கக்கூடாது. சுடிதாரே எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள். சரியாத்தா. இந்த மாமியார் மருமகளும் சேர்ந்துட்டா நம்ம தலையை மொட்டை அடிச்சிருவாளுங்க. சரி சுடிதார் தாவணி எல்லாமே எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன். அவளுக்கு எது பிடிக்குதோ அதை போட்டுக்கிட்டு உட்காரட்டும். அத்தாச்சி மல்லிகைப்பூ இருந்தால் தலையில் கொஞ்சம் வச்சு விடுங்க எடுத்து. மல்லிகைப்பூ இல்லை ராக்கு, முடிஞ்சு வச்சு. நேற்று தான் சாமிக்கு போட்டேன் எல்லாத்தையும். இந்த அவங்க அப்பா காரைக்குடிக்கு போவாப்புல, அப்போ எல்லாத்தையும் வாங்கிட்டு வர சொல்லிடுறேன் ராக்கு. அப்போ சரி சரி. அம்மா இந்தாங்கம்மா, இதில் எல்லா துணியும் எல்லாமே இருக்குது அவளுக்கு தேவையானதெல்லாம். சரிம்மா நீங்கள் கூட தங்கச்சிட்ட கொண்டாந்து கொடு. இந்தாங்க ஆயு, உன்னோட ட்ரெஸ்ஸு எல்லாமே உனக்கு தேவையானது எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வாப்போ. சரிக்கா. சுடிதார் தானே எடுத்துகிட்டு வந்தேன். அடியே அம்மா தாவணி தான் எடுத்து வச்சுருந்தாங்க. நான் போய் உன் பீரோவில் போயிட்டு சுடிதார் 2-3 எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உனக்கு எது பிடிக்குதோ அதை போட்டு உட்காரு. பத்தியாராக்கு அதெல்லாம் அக்கா காரியெல்லாம் ஒரே மாதிரி தான் இருப்பாளுங்க. போய் சுடிதார் எடுத்துகிட்டு வந்தாலாம். தாவணி தான் எடுத்து வச்சுருந்தேனா, நான் சொல்லவே இல்லை. போய் சுடிதார் எடுத்துகிட்டு இருக்கத்தியா? பையோட எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குதுங்க. ஆமாம் தாச்சி, பிள்ளைலாம் எங்கே தாவணி போடுதுங்க, சுடிதாரே போட மாட்டேங்குதுங்க. எல்லாம் மாடர்னு வெஸ்டர்னு அது இதுன்னு போட்டுட்டு தெரியுதுங்க. நம்ம பிள்ளைய தாவணி தானே வேணாங்குதுங்க, சுடிதார் போடுதுங்க இல்லை. சரி போட்டுக்கட்டும். நீங்கள் வாங்க தாச்சி. அன்றைக்கி நம்ம க்ளீன் பண்ணனால எல்லாம் க்ளீனாக இருக்கு பாருங்க, இல்லைன்னா நம்ம மறுபடியும் உட்காந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கணும். அடா ஆமாராக்கா, அன்றைக்கி எதார்த்தமாக நான் சுத்தம் பண்ண வந்தேன். பரவாயில்ல, இந்த குட்டியும் வயசுக்கு வந்துருச்சு, இனிமேல் சுத்தம் பண்ண தேவையில்லை. இதுக்கப்புறம் 30 நாள் சென்றோடனே சுத்தம் பண்ணிக்கலாம். என்னடாக்கு? ஆமாம் தாச்சி. அம்மா என்னம்மா குளிச்சுட்டு வந்துட்டியா? சரிம்மா இப்படி வந்து உட்காரு. நான் அம்மா போய் உனக்கு சாப்பிட்றதுக்கு எதனா எடுத்துகிட்டு வரேன். என்னம்மா? சரிம்மா. அத்தாச்சி சொல்லல ராக்கு, என்ன?
அத்தாச்சி அப்படியே நம்ம வேணால் வெளில போவோம், அது ரெஸ்ட் எடுக்கட்டும். நீங்கள் எதனா பிள்ளைக்கு எதனா செஞ்சு கொண்டாந்து கொடுங்க, உளுந்தங்களி எதனா கிண்டி கொண்டாந்து கொடுங்க, அதை சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கட்டும். ஆமாம் ராக்கு, அதை செய்கிறதுக்கு தான் இந்த போய் செஞ்சு கொண்டாந்து கொடுப்போம், சாப்பிடட்டும். சரி கோமு. அம்மா அப்படியே நானும் காலேஜ் கிளம்புறேம்மா, டைம் ஆகிடுச்சு. 8 o'clock ஆக போகுது. இப்போ கிளம்புனா தான் பஸ்ஸை பிடிக்க முடியும். அட ஆமாம்மா, டைம் ஆயிடுச்சோம்மா. சரி சரி, சாப்பாடெல்லாம் கட்டி தான் வச்சுருக்கிறேன், வா எடுத்து தரேன், எடுத்துக்கிட்டு போ. அப்புறம் பஸ் ஈஸி விட்டினா அது வேறு. இல்லை இருமா, அப்பா காரைக்குடி தான் அனுப்பதான் இருக்கேன். இந்த பிங்கியை கொண்டு போய் அவர் தான் விடணும். ஏன்னா பிள்ளை தனியாலாம் போகாது. இப்போ போகும்போது ஒரு வாரத்துக்கு அவர் தான் கூட்டிகிட்டு வரணும். வேணா இரு, காரைக்குடி பஸ் ஸ்டாண்டில் விட சொல்கிறேன். நீ அங்கிட்டு இருந்து வேணா கம்மலியோட போகிறதுனா போ, இல்லைன்னா அப்பாவே கொண்டு போய் விட சொல்கிறேன் காலேஜில். அதெல்லாம் வேணாம்மா, நான் பஸ்லேயே போய்ப்பேம்மா. அப்பா ஏன் வின்சரமோ, என் காலேஜ் எங்கே இருக்குது, அவள் ஸ்கூல் எங்கே இருக்குது, அவள் ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே போட்டோம். நான் அப்படியே காலேஜ் கிளம்புறேன். அட ஏம்மா, பிள்ளைகளை கொண்டு போய் ஸ்கூலில் தேவாட்டையில் விட்டுட்டு அப்படியே உன்னை எங்கள் காரைக்குடியில் விட்டுட்டு எல்லா பொருளையும் வாங்கிட்டு அப்படியே வருவார் வீட்டுக்கு. ஐயோ அம்மா, அதெல்லாம் டைம் ஆயிரும்மா. அவளை ஸ்கூலில் விட்டுட்டு நான் காலேஜ் போகிறதுக்குள்ள அங்கே பெல்லே அடிச்சிருவாங்க. அதனால் நான் பஸ்லேயே போய்க்கிறேம்மா, கரெக்டாக இருக்கும். அப்பா நீங்கள் பசங்களை கொண்டு போய் விட சொல்லுங்கள். ராக்கு, அப்படியே மலரையும் கிளம்பி நிற்க சொல்லு வீட்டுக்கிட்ட. அப்படியே உங்கள் அண்ணன் போகும்போது கூட்டிகிட்டு போவாப்பில், 2 பேரும் கொண்டு போய் விட்டுருவாரு. அப்படியா தாச்சி, நல்ல வேளை நானே யோசிச்சுட்டு இருந்தேன் பிள்ளை எப்படி போக போகுதுன்னு தெரியலையேன்ட்டு. ஆமாம், ஒரு வாரத்துக்கு அது அவர் தான் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா பிள்ளைய தனியாக போக முடியாதுல்ல, அதனால் மலரை கிளம்பி இருக்க சொல்லு, அப்படியே கூட்டிகிட்டு போட்டோம் அவர். சரி சரி அத்தாச்சி, எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் வந்திருக்கேன். சாப்பாடெலாம் எல்லாம் கட்டிட்டு தான் வச்சுருக்கேன். அவள் எடுத்துக்கிட்டு கிளம்புறது மட்டும்தான். சரி, இந்த ஃபோன் பண்ணி சொல்கிறேன். தங்கம் போம்மா, போய் ரெடியாகு போ. அப்புறம் ஸ்கூலுக்கு லேட் ஆயிரும், அப்புறம் அப்பாவுக்கு லேட் ஆயிரும். போ எல்லாம் சாமான் வேறு வாங்கிட்டு வரணும். சீக்கிரம் ரெடியாகு போ. சரிம்மா. அம்மாடி இப்படி வந்து உட்காரு வா. உட்காடுறேம்மா. அப்பா சீக்கிரம் போங்கப்பா, டைம் ஆகுது ஸ்கூலுக்கு. சரிம்மா, அப்பா ஓட்டிட்டு தானே இருக்கேன். போயிடுவோம், டைமுக்குள்ளே போயிடுவோம். இப்போ டைம் ஆயிடுச்சு, பெல் அடிச்சிட்டாங்கன்னா வெளியில் நிற்க வச்சுருவாங்கப்பா. அதனால தான் சொல்கிறேன், சீக்கிரம் போங்கப்பா. சரிடா, போயிடலாம். அப்போது காயோக்கா ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்களா? அப்போ ஒரே ஜாலி தான். இனிமேல் ஃபங்க்ஷன், அப்புறம் ட்ரெஸ்ஸு, அப்புறம் சாக்லேட்டு, கேக்கு எல்லாமே கிடைக்கும். ஸ்வீட் ஐட்டம் எல்லாமே கிடைக்கும்ல, ஒரே ஜாலி தான் நமக்கு. ஆமாம் மலரு, இனிமேல் ஜாலி தான். இந்த எருமை பண்ண ஒரே ஒரு விஷயம் இப்போ ஏஜ் அட்டன் பண்ணது தான். எனக்கு பண்ண நல்ல காரியம்னா அது ஒன்று தான். இப்போ அது ஏஜ் பண்ணிடுச்சா, இனிமேல் வாள் வருவாங்க, இனிமேல் எதனா ஃபங்க்ஷன் வைப்பாங்க, நிறையா ஸ்வீட்டு இதுன்னு வாங்கிட்டு வருவாங்க. இப்போ அதுக்கு தான் அப்பா கூட போயிட்டுருக்காங்க. நிறையா ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வருவாங்க அப்பா. சாயங்காலம் வரும்போது நீ வீட்டுக்கு வந்துடு. இந்த ஒரு வாரம் ஜமாய் தான், நம்ம கட்சி தான். ஆமாம், இன்னுமே அங்கே தான் டேராகவே பார்த்துக்க. இந்த ஒரு வாரம் செம்மையாக நம்ம என்ஜாய் பண்ணுறோம். சரியா? சூப்பராக ட்ரெஸ் போடுறோம், சூப்பராக ஃபோட்டோலாம் எடுக்கிறோம், வேறு லெவலில் பண்ணுறோம். ஆமாம் மலரு, என்கிட்ட நிறையா பிளான் இருக்குது. நம்ம 2 ஒரே மாதிரி ட்ரெஸ்லாம் போடுவோம் ஃபங்க்ஷன் அப்போ. சரி. அப்பா நீங்கள் இப்போது ஸ்நாக்ஸு எல்லாம் வாங்க தானே போகிறீங்க? ஆமாடா, வீட்டுக்கு ஆள்லாம் வருவாங்கல்ல, கொடுக்கணும்ல, அதனால சாக்லேட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க போகிறேன். ஸ்நாக்ஸ் எல்லாம் தான். ஏன்டா? இல்லைப்பா, நீங்கள் வாங்கிட்டு வர திங்ஸ் எல்லாம், ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் எனக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருங்கப்பா. இல்லைன்னா அம்மா வரவங்களுக்குன்னு என்னை ஒன்றுமே சாப்பிட விட மாட்டாங்க. நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஈவினிங் டைமில் நான் மலரி எல்லோரும் வந்து சாப்பிடுவோம். சரியாப்பா? என் தங்கத்துக்கு இல்லாதா, உனக்கு தனியாகவே வாங்கி அப்பா ரூமில் வச்சிடுறேன், நீங்கள் சாப்பிடுங்க. சரியா? அப்படியா? ஜாலி. அப்போ சரிப்பா, நீங்கள் எடுத்து என் ரூமில் வச்சுருங்க, நான் வந்து ஈவினிங் வந்து சாப்பிட்றேன். சரிடா. பத்தியா மலரு, எங்கள் அப்பா எல்லா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து ரூமில் வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. நம்ம ஈவினிங் போய் ஒரு புட்டி பிடிச்சிருவோம் என்ன? சரி பிங்கி. தங்கம், ஸ்கூல் வந்துருச்சு பாரு, பேக்லாம் எடுத்து ரெடியாரு. வந்துச்சா அதுக்குள்ளேயும்? சரி, ஓகே, பாய் டாடி. சரிடா தங்கம், பார்த்து என்ன சாயங்காலம் வந்து கேட்டுக்கிட்டே நில்லுங்க, அப்பா வந்து கூட்டிகிட்டு போகிறேன். மலர், உனக்கு தாம்மா, 2 பேரும் கேட்டுகிட்டே நிற்கணும், எங்கேயும் போகக்கூடாது. மாமா வந்து கூட்டிகிட்டு போவேன். சரியா? சரி மாமா. சார், நம்ம வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா பஸ்ஸே வந்து தொலையாது. இதுவே நம்ம வீட்டில் இருக்கும்போது அதில் கொஞ்சம் லேட்டாக கிளம்புவோம்னு சொல்லி கிளம்புனோம்னா அப்போ தான் பஸ்ஸு போகும். இது ஏன் நேரமாக என்னென்னே தெரில. பஸ்ஸே காணோம், கடுப்பாக வருது. பேசாமல் அம்மா அப்போவே சொன்னாங்க அப்பா கூட போன்னு சொல்லிட்டு. பேசாமல் அப்பா கூடயாவது போயிருக்கலாம், கொஞ்சம் லேட்டாவது முன்ன பின்ன போயிருந்துருக்கலாம். ஓய், இங்கே என்ன உட்காந்துட்ருக்க? ஏமாண்டாது. ஹே ஷாம், நீ என்ன இங்கே? மேடம், நான் காலேஜ் போயிட்டு இருந்தேன், நீங்கள் தான் உட்காந்துருக்கீங்க வழியில். ஹே, நீ போய் சொல்லாத. நீ என்ன இந்த ஊரா? இந்த வழியாவா காலேஜ் போவ? நீ தேவக்கோட்டை தானே? அது தேவகோட்டைக்கு ஸ்ட்ரைட்டாக காலேஜுக்கு போகலாம். பட் வந்து இங்கே ஆள் ஊர் இருக்கா, சரி ஆள் ஊர் வழியாக போகலாமேன்னு சொல்லிட்டு இந்த பக்கமாக வந்தேன். ஆளையும் மண்டையும் பாரு. நீ என்ன பார்க்க தான் வந்தேன்னு ஓப்பனாக சொல்லினேன். ஆமாம்மா தாயி, உன்னை தான் பார்க்க வந்தேன்.
சரி என்ன இப்படி உட்காந்துருக்க பஸ் வரலையா இன்னும்? அட ஆமாப்பா, பஸ்ஸே ஒன்றுமே வரல, கடுப்பாக இருக்குது. ஆஹா, கடவுள் எனக்கு சான்ஸ் கொடுத்துருக்குறாருமா. பஸ்ஸு வராமல் இல்லை, நான் உன்னை கூட்டிகிட்டு போகணுன்றதுக்காக பஸ்ஸே வரல போல இருக்கு. சரி சரி வா, டக்குன்னு ஏறி உட்காரு, நம்ம காலேஜ் கிளம்பலாம். அடைச்சி என்ன விளையாடுறியா? ஏன் ஊருக்குள்ளே வந்து நீ இப்படி பேசுகிறதே யாருன்னா பார்த்தா இங்கே பிரச்சனை ஆகிடும். இதில் வேற நீ எனக்கு பைக்கில் கூப்பிட்டு போறியா? ஆளை மூஞ்ச பாரு, நீ கிளம்பு, பஸ் எப்படி இப்படி வந்துடும். இப்போ நான் பஸ்லேயே வந்துக்கிறேன். ஹலோ ஹலோ, ரொம்ப சீன் போடாதீங்க என்ன, அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. இந்த ஷால் வச்சிருக்கல, தலையை ஒரு முக்காடு போட்டு உட்காரு, வந்து நான் சல்லுன்னு கூப்பிட்டு போயிடுறேன். அட ஷாம், உனக்கு ரொம்ப தைரியம்டா. நான் இங்கே பாரு, இது எங்கள் ஊர், இங்கே இருக்க எல்லாருக்குமே என்ன தெரியும் சரியா? யாராவது ஒரு ஆள் பார்த்துட்டாலும் அவ்வளோதான், என்னை குழியை தோண்டி புதைச்சிருவானுங்க, என் சோலி முடிஞ்சிச்சு. நீ பேசாமல் கிளம்பு ஷாம், நான் வந்து பஸ்லேயே வந்துக்கிறேன், எனக்கு அதுதான் சேஃப் கூட. போ. ரொம்ப பண்ணாதடி என்ன, இப்போ என் கூட வந்தா என்ன, நான் தான் சொல்கிறேன்ல, ஷால் வச்சிருக்கீல்ல, அதை என்ன பண்ணுற, ஃபேஸ் அப்படியே கவர் பண்ணிக்கோ. நீங்கள் இப்போ கேர்ள்ஸ் எல்லாம் பண்ணுறீங்களா, அது மாதிரி கவர் பண்ணிக்கோ, யாருக்குமே தெரியாது. வா, டக்குன்னு இப்படி நின்று பேச தான் யாருனா பார்த்தா ப்ராப்ளம் ஆகும். டக்குன்னு உட்காந்து நான் டக்குன்னு போயிடலாம். ஆமாம், டக்குன்னு போகும்ல, நம்ம இல்லை என் உயிர், பரவாயில்லையா? நீ என்னை வெறுப்பேற்றுற ஷாம், நீ கிளம்பு, நான் வந்து பஸ்லேயே வந்துக்கிறேன். மேடம் இப்படிலாம் சொன்னால் கேட்க மாட்டீங்க. சரி, நீ பஸ்ஸு ஏறுற வரைக்கும் நான் இங்கேயே இருக்கேன். டேய், ஏன்டா என்னை படுத்துற? ஓ கடவுளே, சரி வர்றேன். அது எங்கே, டக்குன்னு வந்து ஏறி உட்காருங்க பார்ப்போம். குட் கேர்ள். சரி ரொம்ப தான். சரி டக்குன்னு வண்டி அடியாருன்னா பார்க்குறதுக்குள்ள. சரி ஓகே, பேக்கை தெரியா முன்னாடி வச்சுக்கிறேன். எப்பா சாமி, நீங்கள் எதுவும் வாங்க வேணாம், பேக் என்கிட்டே இருக்கட்டும். நீ டக்குன்னு கிளம்பு, யாருன்னா பார்த்தா பிரச்சனை ஆயிரும். ஐயோ ரொம்ப பண்ணுறடி. ஆமாம் ஆமாம், ரொம்ப தான் பண்ணுறாங்க. சரி சரி, மூஞ்சி அப்படி வைக்காத, இரு கிளம்புறேன். ஆ, என் மூஞ்சே அப்படி தான், நீ முதல்ல கிளம்பு ஃபஸ்ட்டு. எப்பா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா ரொம்ப செலுத்துக்கிறாளுங்கப்பா. என்ன ஏதாவது சொன்னியா? ஆமாம் தாயே, நான் எதுவும் சொல்லலம்மா. அது சரி, சீக்கிரம் பைக் எடு. போகலாமா? போகலாம் போகலாம், டக்குன்னு. என்ன மேடம் சைலண்டாக வரீங்க பேசாமல்? அதான் உங்கள் ஊரை தாண்டியாச்சுல, எப்பயாவது பேசலாம்ல எதனா? ஏய், நீ வாயை மூடிட்டு முதல்ல போய் காலேஜில் ட்ராப் பண்ணுறா. எனக்கு நம்ம ஊரில் எங்கள் ஊரில் எந்த ஊரை தாண்டுறான்னு எனக்கு பயமாக தாண்டா இருக்குது. காலேஜில் கொண்டு போய் விடு, அப்போ தான் என் பயம் போகும். சரி, என்ன இவ இவ்வளோ பயந்தாங்கொழியாக இருக்கா? நான் உன்னை இங்கே எவ்வளோ பிரேவ் அண்ட் ஸ்ட்ராங் கேர்ள்னு நினச்சிட்ருக்கேன், நீ இவ்வளோ பயந்தொழியாக இருக்கா? ஆமாம் ஷான், என்னை பார்த்தா உனக்கு பயந்தாங்குழி மாதிரி தான் இருக்கும். என்னோட இடத்துல இருந்து பார்த்தா தான் என்னோட சுச்சுவேஷன் என்னன்னு உனக்கு புரியும். நீ என்னப்பா பையன், நீ என்ன வேணால் பேசுவ, உன்னெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. பொண்ணெல்லாம் பார்த்துக்கவே, ஒரு அண்ணன் வண்டியில் ஏறி போனாவே அது யாரோடய போயிடுச்சு, யார் வண்டியில் போச்சுன்னு சொல்லி பலதையும் பேசுவானுங்க. இதில் உன் வண்டியில் வேறு எனக்கு எவ்வளோ பயம் இருக்கும் சொல்லு. பேசாமல் வண்டியை ஓட்டு ஷாம், சீக்கிரம் போ காலேஜுக்கு. அதுவும் சரி தான். சரி சரி, இந்த போயிடலாம். சரி சரி. சரி, எப்போவுமே சீக்கிரமே போயிடுவேன் காலேஜுக்கு, இன்றைக்கே இவ்வளோ லேட்டு, ஏன் என்னாச்சு, தூங்கிட்டியா? இல்லை ஷாம், வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. எது ஃபங்க்ஷனா? மாமியார் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், மருமகனுக்கு சொல்லாமல் இருக்கீங்களே, என்ன அர்த்தம்? எது மருமகனா? சார் அதுக்கெலாம் இன்னும் டைம் இருக்குது சார், இன்னும் இயர் இருக்குது சார், அப்போ பார்த்துக்கலாம் சார். வாயை மூடிட்டு போங்க சார். உங்கள் வீட்டில் ஏற்றுக்கிட்டா கூட இவ இப்போதைக்கு ஏற்றுக்க மாட்டாப்புல இருக்கே கிராதகி. ஆமாம் ஆமாம், ஏற்றுப்பாங்க. மூஞ்ச பாரு நல்லா. போய் போ, மாப்பிள்ளை வந்திருக்கான்னு சொல்லிட்டு உனக்கு புது ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுத்து உன்னை அப்படி கவனிப்பாங்க. போ. ஒரு நாள் அதெல்லாம் நடக்க தானமா போகுது, அப்புறம் என்ன? வாயை மூடிக்கிட்டு போயேன்டா, ஏன்டா என் உயிரை வாங்குது? அது நடக்கும்போது சந்தோஷமாக எல்லாரோட அனுமதியோட கண்டிப்பாக நடக்கும். நீ வாயை மூடிட்டு இப்போ போ. சரி, நான் வாயை மூட்டு போகிறது இருக்கட்டும். சரி சொல்லு, என்ன ஃபங்க்ஷன் வீட்டில்? இல்லை ஷாம், என் தங்கச்சி ஏஜ் அட்டன் பண்ணிட்டா. ஸோ அதனால தான் கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதான் வர லேட் ஆகிடுச்சு. ஓஹோ அப்படியா, சரி சரி சரி. அப்புறம் எப்போ ஃபங்க்ஷன்னு சொன்னீங்கன்னா நானும் வருவேன். இல்லை எதுக்கா? வேறு எதுக்கு? ஃபங்க்ஷன்னா மேடம் இன்னும் இப்போ இருக்க கலையோட இன்னும் ரொம்ப க்யூட்டாக இருப்பீங்க. சரி, அதனால தான் பார்க்கலான்னு தான். அதெல்லாம் ஒரு ஆணி இருக்குது பார்த்தியா, ஒரு ஆணி கூட நீங்கள் பிடுங்க வேணாம். நீங்கள் வாயை மூடிக்கிட்டு பைக் ஓட்டுங்க, அதுவே போதும். இவள் லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப அமைதியாக பேசுவாள், பைக்லாம் வந்து வாயை கூட திறக்க மாட்டா. இப்போ எப்படி பேசுகிறா பாரு. ஐயோ தாங்களப்பா, பேசாமல் வண்டியை ஊட்டிடுவோம் வாயை மூடிட்டு. ஏதாவது சொன்னியா ஷாம்?
நானா சேச்சே நான் எதுவும் சொல்லடி. நான் வாயை மூடிட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். ஆ அது பண்ணாவே உனக்கு ரொம்ப நல்லது. வாயை மூடிட்டு பைக்கை ஓட்டுங்க. ரொம்ப மிரட்டுறடி என்ன ஆனா நீ. ஆமாம் ஆமாம், அதெல்லாம் அப்படி தான். நீ ரோடை பார்த்து வண்டி ஓட்டு, என்ன பார்த்து ஓட்டாத போ. இவளை பார்த்து ஓட்டிட்டாலும் என்ன சொன்ன? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. நான் ரோடை பார்த்து வண்டி ஓட்டுறேன்னு சொன்னேன். எனதுயிரே எனதுயிரே எனக்கெனவே நீ கிடைத்தாய். எனதுறவே எனதுறவே கடவுளைப் போல் நீ முளைத்தாய். நெடுஞ்சாலையில் படும் பாதம் போல் சேர்கிறேன் வாழும் காலமே. வரும் நாட்களே தரும் போக்களே நீடுமே காதல் காதல் வாசமே. தேவாயன் அன்பே வா உனே வா உயிரே வா முன்பே வாயன் அன்பே வா பூ பூவாய் பூ பூவாய். நானா கேட்டேன் என்னை நானே நான். நீயா நெஞ்சம் சொன்னதே. பொன்வானம் பன்னீர் தூவுது இந்நேரம் அடைய